கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசி சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி. ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியே ஒரு போயிடுறாங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் அப்படியே கொஞ்சம் நிதானித்து பயணம் பண்ணுறாங்க. உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி காரிய வெற்றி, சில வெளிநாடு யோகம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகிறது, செய்ய போகிறது. இதில் என்ன அப்படின்னா கன்னி ராசி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பர்சன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு குட் பர்சன். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கேதர் பண்ணுறது, பொறுமை, நிதானம், தனக்குன்னு வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறது, எல்லாம் நல்ல குணாதிசயங்கள்லாம் உண்டு. போற்றத்தக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்கள் உண்டு. எளிமையாக பழகக்கூடியவர், நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. ஏதாவது சொல்லுவாங்கள்ல, நல்லவனாக இருந்தால் தான் ஆப்படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன தான் நல்ல ஒரு இதாக இருந்தாலும் அந்த இடத்துல தான் நமக்கு அவங்களுக்கு தான் 1008 பிரச்சனை வருது. கன்னி ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரணுமோ அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதுலேயும் பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. பணப்பிரச்சனைகள், வேலை பிரச்சனையும் அதிகமாக இருக்குது, பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோன்னா சில கன்னி ராசிக்காரர்களுக்கு 4 மாதம் 5 மாதம் வேலை இல்லாமையே இருந்திருக்கு. இதெல்லாம் இந்த கன்னி ராசிக்கானது விஷயங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த வாரத்தில் சில வார பலன்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அமைப்புகள் எப்படி இருக்குது? சில விஷயங்கள் எடுத்த சுபகாரியங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் டக்குன்னு உடனே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. எளிதில் சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ள வைக்கும் கண்டிப்பாக. அதே போல் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப சில உபகரணங்கள்லாம் வாங்கணும், சில விஷயங்கள்லாம் பண்ணணுன்னா அதெல்லாம் நிறையா பண்ணுவீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. உறவினர்களால் நன்மை ஏற்படும். அதே போல் சில விஷயங்களில் கன்னிராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். சில பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பண விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில், வேலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் வேலையில் கவனமாக இருங்க. சில பேர் உங்களை இறக்கிறதுக்கு, வேலையிலேருந்து இறக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமாக வேலை பார்க்குறாங்க. எங்கே நல்ல பேர் எடுத்துருவீங்களோ, உங்களை உங்கள் முதலாளிகிட்ட கூட பேச விட மாட்டாங்க. இவங்களா பேசி இவங்களே ஒரு விஷயத்தை பண்ணிவிடுவாங்க. அவங்க முதலாளிக்கு தெரியணும் இல்லையா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ முதலாளிகிட்ட தெரிஞ்சால் தானே நல்லது கெட்டது தெரியும். இவங்களா பேசி முடிச்சிடுவாங்க, முதலாளிகிட்டே அது விஷயத்தையே கொண்டு போக விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில பேர்லாம் இருப்பாங்க. நல்ல தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உண்டு. கணவன் மனைவி ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கா, ஒரு இடத்துல கொஞ்சம் யாராவது ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. சில கணவன் மனைவி ஒருத்தருக்கு பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், பேசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா வேலை 2 பேருக்குமே அந்த அளவுக்கு சரி சமமாக அமையும். சில நேரத்தில் மனைவி 11 மணி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் கணவர் பார்த்திங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டிய சில கட்டாயங்கள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதுவும் பெண்களால் நிறைய பிரச்சனைகள் வரும். பெண்கள் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே வரும். வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சில நல்ல நற்செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். சொத்து தொடர்பான நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். ஷேர் மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு லாபம் தரும். விவசாயம் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு நல்ல செழிப்பான நல்ல செய்திகள் வரும். சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் பிரச்சனையில் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சில விஷயங்கள் இந்த வாரத்தில் கவனமாக பேசுகிறது நல்லது. இல்லைன்னா எங்கே அடி வாங்குவீங்கன்னு தெரியாது. அதனால் அந்த காதல் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. பண விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. ஸ்ட்ரெஸ் அதிகப்படாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஹைப்பர் டென்ஷன் பண்ணிக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. கன்னிராசி பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். 24, 29 நிறைய நல்ல சந்தோஷமான நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்திலே சில செய்திகள்லாம் கூடி வரும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். குழந்தைகளால் நல்ல அனுகூலம் உண்டு.
நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், முதலீடு பண்ணுறதுலலாம் கவனமாக இருங்க. ஒரு இடத்துல ஒரு இவ்வளோ பணம் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் யோசித்து பணம் போடுங்க, அவசரப்படாதீங்க. அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் கன்னிராசி. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஆனால் எனக்கே 1008 கடன் இருக்குது, நான் எப்போ எங்கே நான் பண விஷயத்தில் இதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உண்மை தான். ஏன்னா கடன் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இருக்க கடன் ஏறிண்டு தான் போகிறதே தவிர இறங்கலை. சில பேருக்கு கடன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சில பேருக்கு கடன் ஏறி இருக்குன்னா எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு, இப்போ 2 லட்சம் இருக்க வேண்டிய இடத்துல 8 லட்சம் வந்து நிற்கிது. அந்த அளவுக்குலாம் கடன் வந்து நிற்குது. ஏன்னா ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக இல்லாமல் நிறையா அன்வான்டான செலவுகள்லாம் நிறையா வந்தது. நிறைய அன்வான்டான தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத நிறைய சில இதெல்லாம் போயிடுச்சு. நிறைய விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் வேலையில் சில பேருக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுனால சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடந்தது. இந்த வாரத்தில் இப்போ அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வரும். இன்னும் நல்ல கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. துர்க்கை வழிபாடு நிறையா பண்ணுங்கள். விஷ்ணு துர்க்கை, சிவதுர்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வழிபாடு நிறையா பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. வெளி வட்டார பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. பெண்கள் வெளியில் நீங்கள் பேசுகிறதோ போகிறதோ வரதோ, ஆண் நண்பர்களோ எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஒரு நகையாக இருக்கலாம், ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் பொருளாக இருக்கலாம், தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஃபைல்ஸ் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சரிங்களா? சுபம். தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி, ராகு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களே அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.